அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பாடல் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. இந்த பாடல் இந்த அவசரமான உலகத்திலே எப்படி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எவற்றை மறந்து வாழ்கிறார்கள் என்பதனை உணர்த்துகிறது. அதே போல திரு அவையிலும் அருள் அடையாளங்கள் அவசரமாக பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். திரு அவையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அருள் அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் அவசரமாக பெற வேண்டும் என்று யாரும் எவரும் நினைக்கக்கூடாது. அருள் அடையாளங்கள் அனைத்தையும் உணர்ந்து தெளிந்து தெரிந்து அவற்றை பெற்றுக்கொள்ள முன் வர வேண்டும். இந்த அருள் அடையாளங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய திருமுழுக்கு என்பது மூவொரு இறைவனோடு ஒன்றிப்பையும் ஒற்றுமையையும் படைப்பையும் கொண்டு வாழ உதவி செய்கிறது. இந்த திருமுழுக்கினால் நாம் பாவ மன்னிப்பு பெறுகின்றோம். பாவ மன்னிப்பு பெற்று நாம் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். தூய்மைப்படுத்தப்பட்ட நாம் இறைவனோடு இரண்டர கலந்து அவருடைய உறவோடும் அவருடைய உணர்வுகளோடும் வாழ அழைக்கப்படுகின்றோம். எத்துணை மேன்மையையும் எத்துணை அர்த்தத்தையும் எத்துணை விளக்கத்தையும் எத்துணை ஆழமான கருத்துகளையும் உள்ளடக்கி இருக்கிறது இறைவனுடைய திருமுழுக்கு. ஆகவே இந்த திருமுழுக்கை பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனோடு இணைந்திருக்கின்றோம், இறைவனோடு பயணிக்கின்றோம், இறைவனோடு இரண்டர கலந்து விடுகின்றோம். இறைவனோடு இரண்டர கலந்த நாம் அவருடைய அன்பை சுவைக்கிறோம் என்ற எண்ணத்தில் வாழ வேண்டும். இருந்து பெற்ற அந்த திருமுழுக்கினால் புதிய உறவையும் புதிய வாழ்வையும் உருவாக்கிக் கொள்வது மிகவும் அவசியம். ஆகவே திருமுழுக்கு எனும் அருட்சாதனத்தை உணர்ந்து இறைவனுடைய அருளை பெற முன் வருவோம். அவருடைய அருளையும் ஆற்றலையும் சுவைத்து நமது வாழ்க்கையை கடந்து செல்வோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.